கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் மற்றும் அவரோட பதவியேற்ற 9 அமைச்சர்களோட இலாக்காக்கள் என்னென்ன அறிவிக்கப்பட்டிருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம் பூவி. சார், சீஃப் மினிஸ்டர் அது மட்டும் இல்லாம 9 மினிஸ்டர்ஸோட துறைகள்லாம் இப்போ வெளியிட்டிருக்காங்க சார். அத பத்தி நம்ம பேசுவோம் சார். சூப்பர். சீஃப் மினிஸ்டர் அவருக்கு வந்து காவல், பொது நிர்வாகம், குடிநீர் இந்த மாரி துறைகள் வந்து அவர் பார்த்துருக்காரு. முக்கியமா வந்து யூத் வெல்ஃபேர், உமன் வெல்ஃபேர் அவர் பார்த்துக்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா, அவர் வந்து பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சீரியஸா பார்க்கறதுனால அவர் அந்த துறையை எடுத்திருக்காரு சார். ஆனந்த் அவர்கள் வந்து ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை 2மே அவர் பார்த்துருக்காரு. ஆதவ் அர்ஜுனா வந்து பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அது அவர் எடுக்கிறார் சார். டாக்டர் அருண்ராஜ் அவர்கள் வந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுத்திருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து நிதித்துறை சார். ராஜ்மோகன் அவர்கள் வந்து பள்ளிக் கல்வித்துறை. நிர்மல்குமார் அவர்கள் வந்து மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை 2 பார்க்குறாரு சார். வெங்கட்ரமணன் அவர்கள் வந்து உணவுத்துறை, உணவு பாதுகாப்புத்துறை. டாக்டர் டி.கே. பிரபு வந்து கனிம வளத்துறை. கீர்த்தனா அவர்கள் வந்து தொழில்துறை. இந்த 9 துறைகள் வந்து அவங்கவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சார் இப்போ. நெறைய துறைகள் இருக்கு. 9 கூட கிடையாது. 9க்கும் ஆமாமா. அதிகமான அதிகமா. ஒருத்தருக்கு 2 2 குடுத்துருக்காங்க. சில பேருக்கு 2, சில ம். பேருக்கு 1 ம். குடுத்துருக்காங்க. முதல்வர் அவர்களுக்கு மட்டுமே வந்து நெறைய துறைகள் நெறைய குடுத்துருக்காங்க சார். முதல்ல அவர்களுக்கு வந்து காவல், பொது நிர்வாகம், குடிநீர், உமன் வெல்ஃபேர், யூத் வெல்ஃபேர் அது மட்டும் இல்லாம ஐஏஎஸ், ஐபிஎஸ் அவங்களோட இது எல்லாமே இதுல வந்துருது. ஸோ அப்ப இத்தனை துறைகளை எப்படி அவர் ஒரு நாள் வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய சவால் தான். ம், ம். அது ஒரு தொகுதியில நின்னு முதல்ல நீங்க ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, சொன்னாங்க. 2 தொகுதியில நின்னு ஜெயிச்சு காட்டினவரு. இப்ப எப்படி வந்து இந்த சவால ம். எதிர்கொள்ள ம், போறாருன்றத ம். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து மற்ற அமைச்சர்கள்லாம் வந்துட்டு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ம். முதல்ல இந்த 9 பேருக்கு மட்டும் குடுக்கணுங்கிறனால இப்படி இருக்குமோன்ற ம். மாரி எனக்கு தோணுது. பட் மேபி அவங்க அடுத்த அமைச்சர்கள் எல்லாரையும் ம். அனௌன்ஸ் பண்ணும்போது, அப்ப இவருடைய துறைகள்லாம் கொஞ்சம் கம்மியாயி, இவருக்கு சில இலாக்கா 1, 2 ம். இலாக்கா மட்டும் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா சார். அப்ப எத்தனை இலாக்காக்கள் வந்து ஒரு முதல்வர்னால பார்க்க முடியும்ன்றத நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? தொடர்ந்து 3 நாட்களா வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அ பணிமாற்றம் நெறைய அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் மாத்தி மாத்தி குடுத்துருக்காங்க. சில பேர் வந்து காத்திருப்போர் பட்டியல்ல வந்து இருக்காங்க சார். அவங்களோட லிஸ்ட்டும் வந்து வெளிவந்திருக்கு. அத பாத்தரலாம் ம், சார். ம். அ உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வரா இருக்கும்போது, அவரோட செயலாளரா ஒர்க் பண்ண பிரதீப் யாதவ் அவர்கள் வந்து ஐடி துறைக்கு மாற்றப்பட்டிருக்காரு சார். அப்புறம் கூட்டுறவு துணை ஆணையரா வந்து லதா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. லதா ஐஏஎஸ். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு வந்து சங்கர் ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சமூக பாதுகாப்பு திட்டத்தோட இயக்குனரா காயத்ரி கிருஷ்ணன் அவர்கள் நிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கைத்தறி முதன்மை செயலாளராக டிஎன் வெங்கடேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. திருவள்ளூர் அ திருவள்ளூர் மாவட்டத்தில பொன்னேரி சார் ஆட்சியரா அப்துல் ரசாக் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மாநில மனித உரிமை ஆணையரா முருகேஷ், வேளாண் துறை இயக்குனரா முரளிதரன் இருக்காங்க சார். உதயச்சந்திரன் மற்றும் அமுதா ஐஏஎஸ் அவங்க 2 பேரும் காத்திருப்போர் பட்டியல்ல இருக்காங்க சார். அதுல இந்த பேர்லயே தெரிஞ்சிருக்கும் யாரு. யாரு? உதயச்சந்திரன் அவர்களுடைய பேர் வந்துட்டு வராத நாட்களே கிடையாது கடந்த ஆமா. ஆட்சியில வெளிய. நெறைய செய்திகள் அவர பத்தி ம், வந்துச்சு. ம். கிட்டத்தட்ட என்னைய விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு போய் சொன்னவர் வந்துட்டு, இல்ல இல்ல இருங்கன்னு புடிச்சு உட்கார வச்சிருந்தாங்க போன ம். ஆட்சியில. இன்னைக்கு வந்து அவர் காத்திருப்பு பட்டியல் போறாருன்னா, அது என்ன காரணங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ம். விஷயம் தான். அந்த வகையில தான் வந்து அமுதா ஐஏஎஸ் அவர்கள். ஆமா. அமுதா ஐஏஎஸ் அவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த கரூர் சம்பவத்தில வந்து ஒரு ரிப்போர்ட்ட வந்துட்டு ம். சப்மிட் பண்ணி குடுத்துருந்தாங்க அங்க. அவங்க. ஸோ, இப்போ இந்த மாதிரிலாம் வந்து என்னென்ன விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஒரு ஒரு அதாவது உச்சக்கட்ட வரம்பு மீறல், ம். உச்சக்கட்ட அத்துமீறல், ம். ஒரு ஒரு அதிகார துஷ்பிரயோகம் யாரெல்லாம் பண்றாங்களோ, அப்படிப்பட்ட நபர்கள வந்துட்டு இந்த மாரி காத்திருப்போர் பட்டியல்ல பண்றது, ம். அப்படின்றது வந்து எப்பவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அத வந்து இந்த அரசாங்கம் வந்தோனே செயல்பட்டுருக்கு. இன்னொன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர ஏன் வந்தோனே மாத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ம். ம். ஸோ ஒவ்வொரு துறைகள் எப்படி இயங்க போகுதுங்கிறது வந்து அந்த மினிஸ்டர தாண்டி அந்த துறைக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹெட்ஸ் யாருன்னு ம். பார்த்தீங்க ம். அப்படின்னா, அந்த ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். அதிகாரிகள் தான். அப்ப அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய நியமனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ம். ம். ஒரு அரசு சரியா இயங்கணும் அப்படின்னா வந்து இந்த ஐஏஎஸ். நியமனம் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப இவங்க சரியான நபர்களா இருந்தாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கீழ இருக்கக்கூடியவங்க சரியா இருப்பாங்க. ம். ம். இப்ப சிஎம் ரொம்ப சரியா இருக்கிறாரு அப்படின்னா, சிஎம் கீழ இருக்கிற மினிஸ்டர்ஸுங்க பயந்து ப்ராப்பரா ம். சரியா ம். இருப்பாங்க. ம். அதுதான் வந்து விஷயம். இப்போ இதுல விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த ஒரு இடத்துல வந்து அவங்க எல்லாருமே ஏற்கனவே வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட்லாம் இருந்தப்ப, ஆமா. அவங்களோட ரொம்ப ரொம்ப ஒரு மாரி க்ளோஸா குளோஸ்டா இருந்திருப்பாங்க. இருந்தவங்க. அந்த மாரி இது.
ஸோ அப்போ இங்கே யாரெல்லாம் இன்சைட் இன்ஃபர்மேஷனை வெளியே கொடுத்துட்டு இருக்கிறா, ம். யாரெல்லாம் வந்து 100% நேர்மையா நியாயமா இருக்கிறா, இருக்காங்க நமக்கு. யார் வந்து இங்கிருந்து வெளியே விஷயத்தை சொல்லி, ஐயா ம். அந்த மாதிரி இந்த ஃபைல்ஸ் நடக்குறாங்க ஐயா, இதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, இதெல்லாம் ம். வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ம். இந்த இதெல்லாம் கொடுக்குற அதிகாரிகள் யார் இருக்கா, பழைய ம். கவர்மெண்ட்டுக்கு வந்து. ஸோ இவங்களெல்லாம் மாற்றக்கூடியது தான் இந்த ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு யார் வந்து நேர்மையா நியாயமா இருப்பான்ற நம்பிக்கையை வந்துட்டு பெறுவதற்கான ம். நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நம்பிக்கை பெறும் அதிகாரிகளை ம். தான் இவங்க வந்து இப்போ நியமிச்சிருப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். உதயச்சந்திரன் அவர்கள் வந்து காத்திருப்போர் பட்டியல மாத்துறதுக்கு சில விமர்சனங்கள் வந்துச்சு. இந்த மாரி அவர் வந்து முன்னாடி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தனி செயலரா ஒர்க் பண்ணவரு. நெறைய அரசு திட்டங்கள் வந்து நெறைய மூலதாரணமா இருந்தவர் வந்து உதயச்சந்திரன் அவர்கள் தான். மேபி அவர குறைச்சு எடை போட்டுட்டு காத்திருப்போர் பட்டியல்ல வச்சுட்டாங்களோ! அப்படிங்கிற மாரி சில விமர்சனங்களும் வச்சாங்க சார். உதயச்சந்திரன் அவர்கள் வந்து இது இந்த பண்ணும்போது. எடை எவ்வளோ எடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு எடைய கரெக்டாக அளவு பார்த்தோன்னா தெரிஞ்சு போயிடும். இன்னும் கொஞ்ச நாளில் வச்சு எல்லாத்தையும் அளவு பார்ப்பாங்க. ம். ம். இந்த மாதிரி தராசில் போட்டு பார்ப்பாங்க. அப்போ தெரிஞ்சு போயிடும் யார் ம். குறைச்சி எடை போட்டிருக்கிறா, என்ன நடந்துச்சுங்கிறது. ம். சி ஒரு அன்னெசரியா ஒருத்தங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும், பழிவாங்கும் முடிவு, ம். ம். இவங்க வந்து நம்மளை வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு நடந்துக்கிற நபரா விஜய் அவர்கள் அப்படின்னு இருக்க பார்த்தா மாட்டாரு. கண்டிப்பாக அந்த மாதிரி தெரியல ம். நமக்கு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த வகையில் வந்து இவங்களை வந்து தவறாலாம் பேசுனாங்களோ, ரொம்ப ஏளனமாக பேசுனாங்களோ, அந்த தலைவர்களையே போய் நேரில் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆமா. ஸோ அப்போ அந்த வகையில் வந்து இவங்க அவ்வளோ தலைவர்களையே வந்துட்டு அவ்வளோ விமர்சனம் பேசி, ம். ஏளனமா பேசி, அசிங்கமா பேசினவங்களே வந்து ஒரு நேரில் போய் சந்திச்சு, ம். மரியாதை நிமித்தமா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறவரு, இந்த அதிகாரிகளெல்லாம் போயிட்டு பழி வாங்கணும், ம். இவங்கலாம் வந்து நமக்கு எதிரான இந்த ஆட்சிக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்தாங்க ம். அப்படின்னு நினைக்கிறவரெல்லாம் கிடையாது இவரு. சரி என்ன, தவறு என்ன அப்படின்ற ஒரு முடிவுல தான் இது எடுக்கப்பட்டிருக்கும்னு நான் ம். நம்புறேன். பட் அந்த வகையில பார்க்கும்போது இந்த புதிய அதிகாரிகள் எப்படி வேலை செய்றாங்கன்றத செயல்படுறாங்க நம்ம மேல பார்க்கலாம். பார்க்கணும். கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் தலைவர். அவர் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள சந்திச்சிருக்காரு. அத பத்தி ட்வீட் கூட போட்டிருந்தாரு. வீட்டுக்கு போய் பார்த்தாரு அவரு. ஆனா கஷ்டமான விஷயம் தான் சார். அவசரப்பட்டே குமார் அப்படின்ற மாரி அவசர அவசரமா போய் திமுகல சேர்ந்தாரு. அவசர அவசரமா வந்து விஜய் அவர்களுக்கு எதிரா சில கொஞ்சம் 2, 3 வார்த்தைகள்லாம் விட்டாரு. ஆமா. கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் அமைதியா தான் இருந்தாரு. ம். ம். அப்புறம் திடீர்னு கொஞ்சம் ஃபோர்ஸ் ஹெவியா எல்லா சைட்லயும் வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம லைட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போயிட்டாரு. சொன்னார். இந்த மாரிலாம் வந்து அப்படி ஒண்ணும் இப்படிலாம் வந்துர முடியாது. ம். ம். அதெல்லாம் நடந்துராது. சேகர் பாபு அவருக்கு அவர் தான் பிரச்சாரம் பண்ண போயிருந்தாரு. ம். ம். அப்ப கொஞ்சம் விஜய் அவர்களுக்கு எதிரா இவர் பேசிய பேச்சுக்கள்லாம் வந்து கொஞ்சம் அனாவசியமானது. ம். கொஞ்சம் நாகரிகம் கருதி அத தவிர்த்திருந்திருக்கலாம். நம்ம தம்பி விஜய் தான் அவரு. அதெல்லாம் ம். நடக்காது அப்படின்ற மாரிலாம் அந்த மாரி நான் பேச மாட்டேன்னு சொல்லி அவர் தவிர்த்திருந்திருக்கலாம் அவர் நெனச்சிருந்தா. ம். பட் ம். பண்ணல. இன்னைக்கு நேர்ல போயிட்டு, "தம்பி எப்படி நீங்க சிஎம் ஆனீர்கள் என்று அறியவில்லை எனக்கு" அப்படின்னு அவரு ஒண்ணு பார்க்குறாரு. என்னத்த சொல்றது? ஒண்ணும் புரியல. சரி ரைட் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார் வாங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்ல நான் திமுக அப்படின்லாம் சொன்னா, ஒரு அப்படியே தூங்கி எந்திரிச்சு ஒரு சொன்ன கதையெல்லாம் கேட்டு முடிஞ்சா போலாமா? ரைட் ஓகே அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு அனுப்பிச்சு விட்டுருக்காரு அப்படின்ற மாரி செய்திகள் வருது. அதனால கேட்டு ஜோக் போறா சார். ஒருவேள நீங்களும் நின்றுக்கலாம்ல ஏதாவது ஒரு தொகுதியில. அங்கேயும் நம்ம டிவிகே பசங்க இல்ல அப்பவே சொல்லியிருப்பாரு நேர்ல போயிட்டு, "நீங்கள் 3 தொகுதியில் நின்று இருக்க வேண்டும். ஏன் 2ஓடு நிறுத்தி விட்டீர்கள்?" அப்படின்னு ஒரே போடா போட்டிருப்பாப்புல தலைமை நேர்ல போயிட்டு. அதனால அங்க ஒரு குத்து, இங்க ஒரு குத்து அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு காம்ப்ரமைஸ்டு பொலிட்டீஷியனா ஆமா. இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்களுக்கு வந்துட்டு, இந்த ஒரு காலகட்டத்தில இவ்ளோ துணிச்சலான ஒரு பொலிட்டீஷியனா இந்த ம். சினிமா துறையிலேருந்து வந்து இருக்கிற விஜய் அவர்கள பார்த்து இன்னைக்கு ஒரு முதலமைச்சரா ஆயிருக்காருங்கும்போது, ம். ம். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு மாரி இருக்கும். என்னடா இது நம்மனால பண்ண முடியாதத, நம்ம நெனச்சு கூட பார்க்காதத ம். இவர் பண்ணி காட்டிட்டாரு இந்த மாரி அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கும். பட் அத வெளிக்காட்டிக்க முடியாது. இந்த மாரி போயிட்டு ஒரு வணக்கத்த கண்டிப்பா. வச்சுட்டு வந்திருப்பாரு. ரொம்ப ம். வருத்தமா தான் இருக்குது. அடுத்து வருவாருன்னு நெனைக்கிறேன் இன்னொருத்தர். அவரு சார். எப்படின்னு தெரியல. இல்ல சார். அவரு வரமாட்டார்தான் நெனைக்கிறேன். இவரா ம். தான் போய் பார்த்தா பார்க்கணும். இல்லன்னா அது ம். அப்படியே நின்றுன்னு தான் அப்படியே நெனைக்கிறேன். விட்டுருவாரு. இவர் அளவுக்கு அவர் கிடையாது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொல்லி ரைட்டு. இது கான்வாய் இன்னைக்கு டனலிங் மெத்தட்ல கான்வாய் லேன் போடப்பட்டு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்ல வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தினமும். ஆனா அதனால பப்ளிக் கொஞ்சம் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. இன்னைக்கு வந்து கரெக்டா லேன்லாம் நடுவுல வந்து அந்த டிராஃபிக் கோன்ஸ் வச்சு தனி லேன்ல வந்திருக்காரு சார். 20 மினிட்ஸ் என்னமோ வந்துட்டு ஆமா, தான் ஆமா. சொன்னாங்க. ஸோ அவர் வந்து ஏற்கனவே வீடு மாத்துறதுக்கான பேச்சுக்களும் போயிட்டு ஆமா. இருக்குதுன்னு சொல்றாங்க. அது போயஸ் கார்டன்ல இந்த மாரி எங்கேயாவது வந்துருவாரு. பட்டினப்பாக்கம் ஆஃபீஸ் கூட சொல்லியிருக்காங்க சார் அதுல. சொல்லியிருக்காங்க. ம். பட்டினப்பாக்கத்துல அவருடைய வீடு ஒண்ணு இருக்குது. அந்த ம். வீட்ல அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வர்றதுமே பெரிய ம். தொந்தரவு தான். ஸோ அதனால இவர்னால அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. பட் இப்போதைக்கு டெம்பரரியா இங்க வந்து போயிட்டு இருந்தாரு. ம். இங்கேயும் ம். நீலாங்கரைக்கு மாறி மாறி.
பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து விரைவில் மாத்திடுவாங்கன்ற மாதிரி தான் செய்திகள் ஆமா. வருது. அது போயிட்டாங்கன்னா இவரனால மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்ற இல்லாம மாரி இருக்கும். போயிருவாரு. இப்போ இதுல என்னன்னா திருவான்மியூர் இந்த இடங்க கிட்டலாம் வந்து கொஞ்சம் டிராஃபிக் கிரியேட் ஆகுது. ம். பிகாஸ் வந்து அவர் நீலாங்கரையிலேருந்து அங்கேருந்து வர்றதுக்குள்ள திருவான்மியூர் ஜங்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆமாமா. ஒரு ஜங்ஷன். ம். அப்ப இவருக்காக அங்க டிராஃபிக்கை ஹோல்டு பண்ணி வைக்கிற மாரி இருக்குதுன்ற ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்போது, அதை எல்லாரும் நெறைய பேர் வந்துட்டு என்ன இது இவருக்காக இப்படி காத்திருக்க வேண்டுமா நாங்க பண்றாங்களே. அப்படி இப்படின்லாம் வந்துட்டு ம். ஊப்பிக்கள விட்டு கொஞ்சம் லைட்டா கதற விடுறது. அந்த மாரி. பட் பொதுமக்களுக்கு இவ்வளவு நாளாவே இந்த சிஎம் உடைய கான்வாய்ன்றது ஒரு பிரச்சனையா தான் இருந்துச்சு. அது இவர் ஆமா. கிடையாது. எந்த ஊர்ல போனாலும், எந்த சிஎம்மா இருந்தாலும் சிஎம் ஆமா கான்வாய்ன்றது ஒரு சார். பிரச்சனை. ம், ம். ஒரு சிஎம் கான்வாய்ன்னு விடுங்க. ஒரு மினிஸ்டர் வந்தாலும் அது பிரச்சனை. பிரச்சனை. முக்கியமா வந்துட்டு பெரிய மந்திரிகள் வந்தாங்க. இல்ல ம். வந்துட்டு முதலமைச்சர் வராருன்னா பெரிய டார்ச்சர் தான் நடக்கும். அந்த டிராஃபிக்லாம் படத்துலலாம் பிளாக் வச்சு பண்ணிருவாங்க. விவேக் அவர்கள்லாம் அந்த கலாய்ச்சிருக்காரு ஆமா. அப்பவே. ரைட்டுங்களா? ஏரோப்ளேன்ல மேல போறாங்க அப்படின்னு உடனே ம். வந்து இங்க நின்னு சல்யூட் வைப்பாய்ங்க. "அடேய் ம். அதிகாரிகளா உங்களுடைய கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே அளவே இல்லையாடா?" இல்லையாடா? அப்படின்னு சொல்லி விவேக் அவர்கள்லாம் அப்பவே ம். கலாய்ச்சிருக்காரு. ஸோ இது வருஷா வருஷமா ஒவ்வொரு சிஎம் வரும்போது ம், காலாகாலமா இருக்கிற ம், ஒரு ம். விஷயம் தான். ஸோ அப்ப அத இன்னைக்கு வந்து ஒரு பிரேக் பண்றாரு. ஸோ ஆமா. நீங்க என்ன கிரிட்டிசிசம் வச்சாலும் அந்த கிரிட்டிசிசம உடனடியா என்னப்பா ஓ நம்மனால இப்படி ஒரு டிராஃபிக் கன்சிடர் ஆகுதாப்பா? பண்ணி மாத்திக்கிறாரு. நம்மனால ஒரு டிராஃபிக் ஆகுதா? ஓ! இந்த மாரி ஆயிருக்குதா? ரைட் ஓகே. அப்ப நம்ம இது உடனடியா அப்ரோச் பண்ணி ம். என்னன்னு மாத்தி ஆவணுமே. ரைட் ஓகேன்னு உடனே தலைமை காவல் அதிகாரிக்கு ஃபோன போட்டு, இந்த மாரி என்னன்னு பார்த்து இத வந்துட்டு டிராஃபிக் அசைன் பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ம், அவர் ம். சொன்னதுனால உடனடியாக ரைட் ஓகே ஐயா! அப்படின்னு சொல்லி முதல்வர் சொன்னதை கேட்டுட்டு தான் இந்த ம், நடவடிக்கை ம். எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எ சிஎம் ஹூ இஸ் லிசனிங் அண்ட் ஹூ இஸ் ரீதிங்கிங் அண்ட் ஹூ இஸ் சேஞ்சிங் திங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். நான் ஒரு முதலமைச்சர் நான் ஒரு முடிவு பண்ணி நான் எடுத்துட்டேன். அதெல்லாம் மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல வந்துட்டு, நீ வந்து என்கிட்ட சொல்றியா? இந்த மாரி இவருடைய அப்பாயின்ட்மென்ட் தவறு அப்படின்னு சொல்றியா? கிரிட்டிசிசம் வைக்கிறியா? ம், ம். இதுக்கு நான் ஸ்கோப் குடுத்து நீ எனக்கு 1 வாரம், 2 வாரம் இத பத்தி பேசி ஒரு நெகட்டிவ் ஆராவ நீ கிரியேட் பண்ணி எனக்கு அகைன்ஸ்ட்டா ஏதோ ஒண்ணு பண்ண பார்க்குறல்ல, அதுக்கு நான் ஸ்கோப்பே தர மாட்டேன். ஒரே நாள் தான் உனக்கு டைம். 1/2 நாள் தான் டைம். ம், ம். காலையில இதுல சட்டசபையில பேசுனீங்க, மதியானம் அவருடைய பொசிஷன ரிவோக் பண்ணியாச்சு. நீ வந்து என்னால வந்துட்டு சிஎம் டிராஃபிக் அது இதுன்னு ம், சொன்னியா, ஒரே நாள் தான். ரைட். நெக்ஸ்ட் டேவே பார்த்த அப்படின்னா வந்து இந்த மாரி ஒரு அப்பாயின்ட்மென்ட் ம், ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வந்து உள்ள பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரே ரோட்ல ம். நெனச்சு பாருங்க, ஒரு சிஎம் வந்து இந்த லேன்ல போயிட்டுருக்காரு. இந்த லேன்ல வந்து மக்கள் நார்மல் நார்மலா பப்ளிக் போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து போயிட்டுருக்காங்க. 2 லேன் தான் வந்து மோஸ்ட்டா நீங்க சென்னை மெயின் சிட்டி இவரு போற ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆமா. 2 லேன் தான். ம், ம். அது வந்துட்டு அவருடைய நீலாங்கரையிலேருந்து ஆரம்பிச்சு செக்ரட்டரியேட் வரையும். செக்ரட்டரியேட் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு 2 லேன் இருக்குது. ம், எங்கேயுமே வந்து சிங்கிள் லேன்லாம் ம். கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் கிடைச்சிருக்கிறது நல்ல விஷயம். விஷயம். நல்ல ஒரு யோசிக்கிறார், ம், எல்லாத்தையும் செய்றாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 9 to 5 ஜாப் மாரி வந்து ம், உட்கார்றதுலேருந்து ம். ஆரம்பிச்சு, எல்லா விஷயங்களையும் கேட்டறிஞ்சு மாத்திக்கிறது ஒரு நல்ல குணாதிசயம் தான் அது. இப்போ சோஷியல் மீடியாஸ் நெறைய பண்றாங்க சார். இதுல வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு வரணும். இது வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு வரணும். அப்படி நெறைய விஷயம் பண்றாங்க. ஆவடியில வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு. 4 இடத்துல வந்து குப்பைகள் வந்து ரொம்ப சேர்ந்திருக்கு அப்படின்ற மாரி போட்டிருந்தாரு. உடனே சரி பண்ணியிருக்காங்க. இந்த மாரி எல்லா விஷயங்களும் அவங்க வந்து நோட் பண்றாங்க. இந்த மாரி சொல்றாங்க அப்படின்னு. அதே மாரி திருவொற்றியூர்ல ஒரு மதுக்கடையில வந்து எக்ஸ்ட்ராவா அதாவது காசுக்கு விக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்லி திருவொற்றியூர் குற்றவியல் ஆய்வாளர வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க சார். ஆமா. அது மட்டும் இல்லாம டெண்டர்ஸ் இருக்குல்ல சார், அத பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா, அவரே ஆதவர்ஜுனா அவரே சொல்லியிருக்காரு, டெண்டர்ஸ் விடப்படுது. இந்த மாரி கவர்மெண்ட்லேருந்து டெண்டர் விடும்போது, அரசியல்வாதிகளோ, இல்ல தாவேகா சார்புல இருக்கவங்களோ யாருமே டெண்டர் வாங்கக்கூடாது. இது பப்ளிக்கானது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க சார். அது எப்படி பார்க்குறீங்க? டெண்டர்னாலே வந்துட்டு பொதுவா அரசியல்வாதிங்க அவங்களுடைய ஆமா. சொந்தக்காரங்கள வச்சு விட்டு ம். எடுத்து அது மாரி தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன எதுவும் புரியல போல இருக்கு. என்னன்னு ஒரு நாலேட்ஜ் இல்ல. பொலிட்டிக்கல் நாலேட்ஜ் இல்ல பாவம். ஓகே பொலிட்டிக்கல் சார். சயின்ஸ் கிளாஸ் போயிட்டு படிச்சுட்டு ஏதாவது காலேஜ் கிலேஜ் திரும்ப போய் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தா இவங்கலாம் உருப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ம். சரி ரொம்ப தப்புங்க இதெல்லாம். இப்போ உடனே என்ன பண்ணணும் திமுக காரன்னா உடனே வந்து ஏய் மாமா மச்சானை விட்டு எடுத்து ஒரு டெண்டரை எடுத்து டெண்டரை வச்சு தான் வண்டியே ஓடுது பல ம். பேருக்கு இங்க. பல இந்த குட்டி மந்திரிகள், குட்டி ராஜாக்கள் ஒவ்வொரு ம். ஊருக்குள்ள வந்து உலாவுறதுக்கு காரணமே வந்து இந்த டெண்டர் தான். ம். ம். டெண்டர் எடுத்துட்டு கார் பார்க்கிங்லேருந்து பைக் பைக்லேருந்து பார்க்கிங்லேருந்து எல்லாமே. ம். எல்லாத்துக்கும் டெண்டர் எடுத்துக்கிட்டு, அதில நல்லா வசூல் பண்ணிக்கிட்டு, ஸோ இப்படி தான் ஒரு பெரிய ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ம். அத வந்து இப்போ வந்த உடனே ஒருத்தர் உடைக்கிறாரு. நம்மளுடைய கட்சிய சேர்ந்த யாருக்குமே இந்த டெண்டர் கிடையாது. இது ம். பொதுமக்கள் தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இப்ப கூட நடந்து நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்கலாம். ம். தாவேக்கால இப்ப இருக்கிற இந்த மினிஸ்டருங்க, எம்எல்ஏ உடைய சொந்தக்காரங்களா, தூரத்து சொந்தக்காரங்க ம். அவங்கலாம் அப்படிதான்ப்பா பாஸ். சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் பப்ளிக் நியூஸ்ல போடுற மாரி போட்டுருவாங்க. ஆ. நம்ம இவர்கிட்ட போய் பேசி கீசி பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கிடலாம். நினைச்சிட்டு இருப்பாங்க. போய் பேசி தான் பாருங்களேன். இந்த தாவேக்கா எம்எல்ஏங்க கிட்டயும், மினிஸ்டர் கிட்டயும் யாராவது ஒருத்தங்கிட்ட நீங்க போய் பேசி, இந்த மாரி வந்துட்டு இது அதிமுக ம். எம்எல்ஏ மாரி தான் இவங்களும், திமுக எம்எல்ஏ மாரி தான் இவங்களும் நெனச்சு போய் பேசி பாருங்க. ஒவ்வொருத்தரும் உள்ளுர நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாமா. நமக்கு கிடைச்ச தகவல்கள் படி பார்க்கும்போது, முதல்வர் அவர்கள் வந்துட்டு இது மற்ற சேனல்கள் எல்லாம் இந்த செய்தி வந்துச்சான்னு தெரியல. முதல்வர் அவர்கள் வந்து தினமும் வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரிய சார்ந்த ம். ஆஃபீஸர்ஸ மீட் பண்ணிட்டு இருக்காரு. ஆ. இப்ப எப்படின்னா வந்து, இப்ப இந்த துறையா?
இந்த துறையை சார்ந்த இவங்களாம் தொழில்துறை அப்படின்னா அது அதை சம்பந்தமா இருக்க சார்ந்த ஆபீசர்ஸ் எல்லாரையும் மீட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்றாரு. ஆஃபீஸர்ஸ் யாரு டெய்லி இந்த மாதிரி கடந்த ஒரு 3 நாளா இப்போ ஒரு போயிட்டு இருக்காரு சட்டசபைக்கு அப்புறமா ஆமா. இந்த 3 நாட்கள்ல மட்டுமே தினமும் காலையில ஒரு துறையை சார்ந்தவங்களை சந்திக்கிறாராம், மதியானம் ஒரு துறையை சார்ந்தவங்க சந்திக்கிறாங்களாம். நமக்கு வந்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த நீர்வளத்துறையை சேர்ந்தவங்களை சந்திச்சாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. நீதித்துறை சம்பந்தமா ஆலோசனை பண்ணாருன்னு ஒரு தடவை இந்த மாதிரி 2-3 செய்தி தான் வெளியே வந்துச்சு. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 2 மினிஸ்ட்ரில இருந்து 3 மினிஸ்ட்ரி வரைக்கும் அந்த மினிஸ்ட்ரியை சார்ந்த முக்கிய அந்த அதிகாரிகளை சந்திச்சு என்ன என்ன நிலைமையில இருக்குது, என்ன போய்கிட்டு இருக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் த ஸ்டேட்டஸ், அடுத்து நம்மளுடைய என்ன முடிவு எடுக்க போறோம், அடுத்த கட்ட நடவடிக்கை இமீடியட்டா எடுக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் சிஎம் ஒருத்தர் வந்து உட்காந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில இருந்து ஆட்களை கூப்பிட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு இன்னைக்கு வரைக்கும். இப்படி கேட்டு முடிச்சனாலதான் இப்போ அவர் வந்து இந்த நிதித்துறையை யார்கிட்ட கொடுக்கலாம், இதை யார்கிட்ட கொடுக்கும். ஸோ அப்போ அந்த ஆர்டர் பாருங்க. இப்போ இந்த துறையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ரைட் ஓகே, அப்போ இதுக்கு யார் பெஸ்ட், இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இப்போ இந்த துறையில வந்து ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் அந்த இன்புட்ஸ் எல்லாம் வாங்கி எப்படி வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் வந்துட்டு பேசும்போது நோட் பண்ணிக்கிட்டாரோ அதே மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் எடுத்து வச்சு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமைச்சரை சரியான நம்மக்கிட்ட எஜுகேஷன் வழியாகவும் இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வழியாகவும் வந்துட்டு இதுக்கு சேர்ந்தவங்க யாரு அப்படின்றத பார்த்து எடுத்து ஒரு மந்திரியை வந்து இப்போ ஒரு டிசைட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து ஹீ இஸ் வெரி சீரியஸ் அபவுட் வாட் ஹி இஸ் டூயிங். ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு. பட் மினிஸ்டருங்க எம்எல்ஏக்கள் இவங்க யாராவது இந்த டெண்டர் மேட்டரில் லைட்டாக எங்கேயாவது பிசுறு தட்டினா கூட காலி தூக்கி வச்சு ஒரே ஸ்மேக் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பார்க்கும்போதே தெரியுது. நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சிஎம்ஐயோ ஒரு மந்திரியவோ 2 விஷயம்தான். ஒன்று, அவங்க நம்பிக்கையை நம்ம நம்பிக்கையை பெறுகிற வகையில் நடந்துக்கணும், நம்ம அவங்கள நம்பணும். இதுக்கு முன்னாடி இருந்ததில் எங்கேயுமே அது இல்லை. அவங்களும் நம்பிக்கையை வாங்குற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, நம்மளும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சதே கிடையாது. இவங்க அரசியல்வாதினாலே இப்படி தான் பண்ண. பட் இது வரைக்கும் நடந்ததை வச்சு பார்க்கும்போது அவர் நம்பிக்கை பெறும் வகையில் நடந்துக்கிறாரு. நிஜமாவே உளமாற உள்ளிருந்து யோசிச்சு ஒவ்வொரு விஷயங்களும் நியாயமா நேர்மையா பண்ணணும்னு பண்றாருன்றது பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அது நம்ம மட்டும் சொல்லல, பொதுமக்கள் சொல்றாங்க. பல பேர் வந்துட்டு பரவாயில்லையப்பா இவர் வந்து இவ்வளோ நல்லா இந்த ஊப்பிக்கள் கதறிட்டு தான் இருப்பாங்க, ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் ஒரு 10 பேர் இருப்பாங்க, என் வாட்ஸ்அப்லேயும் 10 பேர் இருப்பாங்க. பார்த்துட்டு சிரிச்சுக்க வேண்டியதான். இவங்க வேற ஒன்று எப்போ பாரு ஒரு ஜோக்கு, போ தூரமாப்போ, எப்போ பாரு கதறிக்கிட்டே இருப்போம். முன்னாடி வரவே மாட்டேன்னு கதறினேன். இப்போ வந்ததுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணவே மாட்டேன்னு கதற, நீ கதறிக்கிட்டே ஒரு ஓரமாக அப்படி உட்காரு அப்படின்ட்டு உட்கார வச்சிட வேண்டியதான். ஸோ ஃபார் இட் லுக்ஸ் லைக் ஹீ இஸ் வெரி வெரி ஜென்யூன். அந்த ஜென்யூன்னஸ் அப்படின்றது வந்து தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும், இதே மாதிரி இருக்குமான்றது எல்லார போல நமக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்கு. இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, இருக்கும்ன்ற நம்பிக்கை இது வரைக்கும் கொடுத்துருக்குறாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தொழில்துறை அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் சார், பரந்தூர் ஏர்போர்ட் அதை வந்து திருப்பியும் அவர் பேசியிருக்காரு. ஆனா திருப்பியும் அந்த பரந்தூர் ஏர்போர்ட், ஐயோ விஜய் அவர்கள் பரந்தூர் ஏர்போர்ட்டை வர வைக்க போறாரு திரும்ப அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் எல்லாமே. அவர் என்னன்னு கேட்கிறாரு, எப்படி என்ன வந்துச்சு, பரந்தூர் விமான நிலையத்துக்கு தொடர்பான அந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம், அவ்வளவுதான் ஆலோசனை. அப்ப பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுது, பண்ண போறாரு. இன்னைக்கு வந்து பரந்தூர்ல ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு மக்கள் பக்கம் போய் நின்னாரு. இன்னைக்கு சிஎம் ஆன உடனே இவரே பரந்தூர் இவரே பாம்பு வைப்பாராம், இவரே பாம்பு எடுப்பாராம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சு வேலைலாம் போட்டு வாசிச்சாரு. பைத்தியமே, ஆலோசனை தான் பண்ணாரு. ஆலோசனை எதுக்கு? அந்த பரந்தூர் விமான நிலையம் வரணுங்கிறதுக்காக ஒரு டீம் அமைச்சு அதுக்கு ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இத்தனை நாளா. இப்போ அந்த டீம் வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது, இதெல்லாம் நிலைமை இப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க. என்னம்மா அந்த பரந்தூர் விமான நிலைய வேலையை கூப்பிடுங்க, அந்த டீமை கூப்பிடுங்க அப்படின்னா அந்த டீம் வந்துட்டு இந்த மாதிரி இது நாங்கள் தாங்க இந்த ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணோம், நாங்கள் தாங்க இதை பற்றி கள ஆய்வு பண்ணோம், இந்த மாதிரி. அப்படியா, ரைட்டோ, இதுதான் நிலைமையா, இதுக்காக தான் இந்த பரந்தூர் ஏர்போர்ட். ஏன்னா அன்னைக்கே ஒரு வெளியிருந்து பரந்தூர் ஏர்போர்ட் விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார். இன்னைக்கு உள்ள வந்து பார்க்கும்போது பரந்தூர் ஏர்போர்ட் மேட்டர் என்னப்பா இருக்குது ஆக்சுவலா. நான் அப்ப கேட்டப்ப இந்த ஸ்டாலின் அவர்கள் ஒன்றும் ஒழுங்கா சொல்லலை. நீங்க எனக்கு சொல்லுங்க, என்னதான் அந்த மேட்டர் காட்டுங்க, எத்தனை சதுர அடி, எத்தனை பரப்பளவு, என்ன விஷயம், என்ன பிளான், இதுல என்ன இருக்குது, எல்லா டாக்குமெண்ட்ஸ் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்து இருந்திருப்பாரு. ஓ இதைத்தான் நம்ம எதிர்த்தோமா, ரைட்டு, எதிர்த்தது நல்லதுதான், இந்த அப்போ அப்படிங்கலாம், இல்ல வேற மாதிரி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆமா, இன்னும் அதுக்கான அதிகாரப்பூர்வ ஆலோசனைன்னு வந்துச்சு, அவ்வளவுதானே. உடனே பரந்தூர் விமான நிலையத்தை வந்துட்டு அன்னைக்கு எதிர்த்தவர் இன்னைக்கு சிஎம் ஆன உடனே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உடனே ஆரம்பிச்சாச்சு. கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ஜோக், விட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து சிஎம் ஹெல்ப்லைன் அவங்க நம்பரை வந்து புதுசாக அறிவிச்சிருக்காங்க. 1100 ஹெல்ப்லைன். அது வந்து முன்னாடியே இருந்துச்சு. இப்போ வந்து நம்பர் ஒரு தடவை கூட மேடையில் ஏறி இப்போ நானே வந்துட்டு என்னுடைய இந்த இதுக்கு ஃபோன் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவராகும் போது என் கட்சியின் இது
இப்போ நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னா உடனடியாக எடுத்து எடுப்பாங்க. பேசுவாங்க அப்படின்ட்டு ஃபோனை 3 தடவ 4 தடவ போட்டா சார் அந்த சைடுல இருந்து ஒரு சத்தமும் கேட்கல. என்னன்னு கொஞ்சம் பாரு என்னன்னு கொடுத்துட்டாரு. அது மாதிரி கிடையாது இது. இப்போ வந்துட்டு சிஎம் செல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துட்டு ப்ராப்பராக இயங்க ஆரம்பிச்சது சில வருடங்களுக்கு முன்னாலேயே. நான் கூட சிஎம் செல்லாம் வந்து எழுதி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு லேண்ட் வந்து இந்த மாதிரி எப்போவுமே ப்ராப்ளமாகவே இருக்குது, இஷ்யூவாகவே இருக்குது, குப்பை எடுக்கிறதே கிடையாது அப்படின்னு எடுத்து போடுறேன். இதுக்கு முன்னாடி கார்பரேஷன் நம்ம சொன்னப்போலாம் நடக்காதது சிஎம் செல்லில் வந்து ஒரு விஷயத்தை போட்ட உடனே மாறி நடக்க ஆரம்பிச்சு. இந்த ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வந்துச்சு. அது உண்மைதான், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. பட் அது எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது சரியா இல்லாதனால இன்னைக்கு ஒரு சிஎம் ஹெல்ப்லைன் கொண்டு வந்துட்டாருன்னு கிடையாது. சிஎம் ஹெல்ப்லைன் இவர் கொண்டு வந்துட்டாலே பார்த்தீங்களா நாங்கள் பண்ணதுதான்லாம் கிடையாது. உலகம் முழுக்க சிஎம் ஹெல்ப்லைன்ன்றது இருக்குது, தமிழ்நாடு முழுக்க கிடையாது. இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிஎம் ஹெல்ப்லைன்றது பல மாநிலங்கள்ல வச்சிருக்கிறாங்க. பிஎம் ஹெல்ப்லைன் நம்பர்னு இருக்கும், பிரசிடென்ட் ஹெல்ப்லைன் நம்பர்னு ஒரு நாட்டில் இருக்கும். அவங்கெல்லாம் கூட உங்களை பார்த்து வச்சாங்கன்னு சொல்ல போறீங்க நாளைக்கு? இல்ல ஐயா, கொஞ்சம் அமைதி ஆகுங்க. உடனே சிஎம் ஹெல்ப்லைன் நம்ம வச்சதுதான், நம்ம எல்லாத்துலையும் எதையாவது பார்த்துட்டு இதுவும் நம்ம பண்ணோம்ல, இதுவும் நம்ம பண்ணோம்ல, நீ என்ன பண்ணன்றது ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டுல உட்கார வச்சாச்சு, இப்போ இதை பண்ணி அதை தான் இப்போ இவங்க எடுத்து பண்ணாங்க அப்படின்றதான் பேசுறதுல பாயிண்டே கிடையாது. வேஸ்ட் ஆஃப் டைம். உங்க ஆசைக்கு வேணா பேசிக்கலாம், இது மாதிரி நம்ம ஒன்று பண்ணோம்ல அப்படின்னு சொல்லி. இப்போ மக்கள் உங்களுக்கு ஒன்று பண்ணாங்கல்ல அப்படின்றத நான் கேட்பேன் பதிலுக்கு. ரைட்டா? அதனால அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே சார். சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர் ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு, ஒன்று வச்சிருக்காரு. அந்த நம்பர் மூலமா நீங்களும் நானும் நாளைக்கே கூட நம்ம போற வழியில் எதனா ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எடுத்து அடிச்சு போனை போட்டு நிஜமா அவங்களுடைய செயல்பாடு அதில் இயங்குதா இல்லை சும்மா காட்சிக்கு போட்டிருக்காங்கன்றதை எடுத்து பார்த்து பேசி மக்களுக்கு போட்டு காட்டிடுவோம். கண்டிப்பா உண்மையாவே வந்து இல்லைங்க இந்த ஃபோன்லாம் இன்னும் எடுக்கலங்கன்னா எடுக்கலன்னு சொல்லிடுவோம். லைவாவே கேமரா முன்னாடி கூட வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் சார், பண்ணிடுவோம். ஒன்று ரைட்டா, மக்களுக்கும் தெரியணும் உண்மையாவே இருக்குதா இல்லையான்னு பண்ணிடுவோம். அது வேணா பண்ணுவோம். அவர் மாதிரியே நமக்கும் ஃபோன் போட்டு எடுக்காம போகுதா இல்லை நிஜமா எடுக்கிறாங்களா கேட்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம், செக் பண்ணிடலாம். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நடவடிக்கைகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக இறங்கியிருக்கிறாங்க. நிறைய டெய்லி அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றது அதை மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்க்குறது. எடுத்த உடனே நீ இன்னைக்கு என்ன வந்திருக்கு, இன்னைக்கு என்ன வந்திருக்கு, இன்னைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் ஷோ இல்லாத குறையை வந்து ஒரு தீர்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் வேற கோட் ஷூட் போட்டு வந்துடுறாரா? இவர் தான் பிக் பாஸ் ஆகிட்டாரு. இப்போ பிக் பாஸ் நிறைய பேர் சரி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடும்போது அண்ணா நீ சிஎம் ஆக மாட்டேன்னு நினைச்சுதான் முன்னாடி வரையும் எல்லாம் பாசனம், இப்போ நீ சிஎம் ஆன பின்னாடி திருப்பி எல்லாத்தையும் முதல்ல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு, 5 வருஷத்துக்கு இதே மாதிரி பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி. அதை விட என்ன அப்படின்னா வந்து இப்போ நிறைய இந்த நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதெல்லாம் நிப்பாட்டாங்களாம். எல்லாருமே நிறைய சீரிஸ் பார்க்கறதா நிப்பாட்டாங்களாம். இந்த சீரிஸே சூப்பரா இருக்குது, காலையில எந்திரிச்சா ஒரு அப்டேட், பயங்கரமா இருக்கு, மதியம் ஒரு அப்டேட், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் வந்துட்டு 25 பேர் தூக்கிட்டு வெளியே போயிடுறாரு. அவர் போன உடனே அவர் கட்சியில இருந்து நீக்கிடுறாங்க. நீக்கினதுக்கு அப்புறமா புது மாவட்ட செயலாளர்களை உடனடியா வந்து அதிமுக அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நீங்க சொன்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கிறனால வந்து இதுவே ஒரு பெரிய டிராமாவா இருக்குது. இதை விட ஒரு டிராமா ஒரு மனுஷனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி இப்போ மக்கள்லாம் வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம்லாம் பார்க்கறது நிப்பாட்டாங்க. இப்போ எல்லாம் எடுத்து போட்டு பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் தான். இப்போ வர படம்லாம் கூட ஒழுங்கா ஓடுறதுலன்றாங்க. சரி, எல்லா வீட்டுல சட்டசபை லைவ் மட்டும் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க திரைத்துறையினர்லாம். அதுதான் இப்போ ஓடிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். அதனால அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்டா ஆக்குறது ஒரு விஷயம். நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, துரிதமா செயல்படுறாங்கன்றது தெரியுது. G2 பொறுத்த வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா போன ஆட்சி காலத்துல வந்து எப்படி இந்த ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் இவ்வளவு லேண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது, எங்க இருந்து கிடைச்சது இந்த லேண்ட் எல்லாம், இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்மூத் ப்ராசஸிங் ஆகுது, இவ்வளவு குறுகிய காலகட்டத்துல இவங்களால எப்படி இவ்வளவு இடத்த வாங்கி போட்டு இவ்வளவு ப்ராஜெக்ட பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அதுக்கு ஏதோ சொல்றாங்க, இந்த G2 பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கட்சி இருக்குதாம்மா. அந்த அரசியல் கட்சியை சம்மந்தப்பட்டவங்க தான் G2 இருக்கிறாங்க. அந்த கட்சியோட பேர் கூட ஏதோ தீன்னு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு தெரியல அது என்ன. ஸோ அது ஏதோ சொல்றாங்க, எனக்கு தெரியல நிஜமாவே அந்த G2ங்கிறது என்னங்கிறது. நிறைய பேர் மக்கள்லாம் வந்து இந்த G2 லேண்டு வாங்கி போட்டிருப்பாங்க அந்த டைம்ல, இந்த டைம்லலாம் ஒரு அந்த 4 வருஷத்துல. அவங்க நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு பாவம். ஏன்னா வந்து அதை நம்பி வாங்கி போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய இது. பிகாஸ் இந்த G2 நம்பி அவங்க ஆனாங்கன்றது நமக்கு தெரியல. பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெருசா ஒன்று இருக்குதுன்ற மாதிரி செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. G2 எப்படி ஒரு ப்ராசஸிங்கே பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்கலாம் வந்துட்டு இந்த பேப்பர்ஸ் வைக்கணும், இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ எடுத்து டாக்குமெண்ட் பண்ணால் இவங்களோடது மட்டும் டக்கு டக்குன்னு மூவ் ஆகுதான். ஒரு ப்ராஜெக்ட் அந்த மூவ் உடனே ஒரே நாளில், அரை நாளில், 5 நிமிஷத்துல இந்த மாதிரிலாம் வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாம் ப்ராசஸ் ஆகி உடனடியாக எல்லா வேலையும் நடந்தது. அது எப்படி இந்த ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் நடந்துச்சு, யார் இந்த நிறுவனத்தில் உண்மையா இருக்கிறா, இதில் என்ன நடக்குது எப்படி அப்படின்ற சில விஷயங்களையும் எடுத்து ஆராய ஆரம்பிக்கிறாங்கன்றது வருது. அப்புறம் வந்து வெள்ளை அறிக்கை எப்போ விட போறாருன்றது வந்து ஒரு 2-3 வாரத்தில் வந்துடும் சொல்றாங்க. சில பேர் அதை விட கம்மின்றாங்க, இன்னொரு 10 நாள் 15 நாள்ல வந்துடுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. இதற்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு விற்று
ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 4700 சொச்சம் இது இருக்குது. மதுவு கடைகள் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 4000ன்னு வைங்களேன், 4000 கடையில் ஒரு நாளுக்கு நீங்கள் சும்மா ஒரு 1000 பாட்டில் விற்றீங்கன்னா கூட, சரி ஒரு உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், சும்மா ஒரு 500 பாட்டில்னு வைங்க, 500 பாட்டில் ஒரு கடையில் நீங்கள் விற்கிறீங்க, 5000 ஆயிடுச்சு இல்லைங்களா? 5000 இன்ட்டு 4000 போட்டுக்கோங்க, 2 லட்சம். என்ன லட்சம்? 2 லட்சம். ஏங்க நீங்கள் வேறு 4000 இன்ட்டு 5000ன்றீங்க, 2.5 லட்சம். சாரி சார் 20 லட்சம். சாரி, ஒரு 0 மிஸ் பண்ணிட்டேன், சாரி. பண்ணுவீங்க 20 லட்சம். 20 லட்சம் கூட கிடையாதுங்க, 4000. எங்க நீங்கள் வேற 4000 இன்ட்டு 5 வந்துட்டு 20,000ங்க. 20,000 பக்கத்தில் 3 போட்டுக்கோங்க, 20,000ங்கிறது 2 லட்சம் ஆயிடுச்சு, 20 லட்சம் ஆயிடுச்சு, 2 கோடிங்க. இப்போ ஒரு நாள் 2 கோடி ரூபா, ஒருவேளை வெறும் 500 பாட்டில் மட்டும் வித்திருந்தா ஒரு கடையில், ரைட்டுங்களா? அதெல்லாம் ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். சில கடைகள்லாம் பல பாட்டில்கள் விற்கப்படும். அப்போ 2 கோடி ரூபா ஒரு நாளுக்கு அப்படின்னா 30 நாளில் என்ன ஆயிடுச்சு? 60 கோடி ரூபா. ஒரு மாசத்துல 60 கோடி ரூபா. அப்போ நீங்கள் 12 மாதத்துக்கு கணக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா 720 கோடி ரூபா. 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3500 கோடி ரூபா. வெறும் 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு நீங்கள் விற்றது. இப்போ நான் இதில் ஒரு தியரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து குவார்டர் வாங்கினீங்கன்னா 10 ரூபா, ஹாஃப் வாங்கினீங்கன்னா 20 ரூபா வைக்கிறாங்க, ஃபுல்லு வாங்கினீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா வைக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க, இந்த சீசன் டைம்லாம் இருக்குது பாருங்க, நியூ இயர், தீபாவளி, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் டைம்ஸ், ஃபெஸ்டிவல் டைம்ஸ், அப்போலாம் போனீங்க அப்படின்னா வந்துட்டு பாட்டிலுக்கு 100 ரூபாலாம் கூட வச்சு வாங்கிக்கிறேன் ஃபுல்லுக்கு. 3500 கோடியா சார் 5 வருஷத்துக்குள்ள? இந்த ஒரு துறையில ஒரு பாட்டில்ல 10 ரூபா வாங்குறது, நம்ம போட்ட கம்மி கணக்கு 10 ரூபா வச்சு பார்க்கும்போது, மை காட், அப்ப இந்த பணத்து எங்க போச்சு? எப்படி அது எப்படி தாவேக்க வந்துட்டு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா வந்து எல்லாத்தையும் பண்ணிட முடியும்னு சொல்லுது? அதிகமா வாயை விட்டுருக்குது. செயல்முறையில சாத்தியமே இல்லாத நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி செயல்படுத்துவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கறேன்னு LOP சொல்லிட்டு போனார்ல, நக்கலா சொல்லிட்டு போனார்ல. இந்த நக்கலுக்கு நான் சொல்றேன் பதில், உங்களை மாதிரி 3500 கோடி அடிக்காம சும்மா இருந்தா ஈஸியா அடிச்சிடலாம். இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம், ஒண்ணுமே கிடையாது. இது மட்டும் இந்த ஒரு 10 ரூபா பாட்டில்ல ஒரு துறையில இந்த 5 வருஷத்துல நீங்க 3500 கோடி ரூபாய் அடிச்சிருக்கீங்கன்ற மினிமம் நம்பரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொரு துறையில என்னென்னலாம் நீங்க பண்ணிருக்கீங்க? அப்ப கிட்டத்தட்ட இது 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல நீங்க வெறும் இந்த ஒரு 5 வருஷத்துல மட்டுமே அடிச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வர தமிழ்நாட்டு மேல கடன் 10 லட்சம் கோடி வேற இருக்கு சார். அத நினைச்சா அதுக்கு ஒரு பதில் வேற. கடன் கடன் இந்த இன்டெலெக்சுவல் இடியட்ஸ், இந்த இன்டெலெக்சுவல் இடியட்ஸ்லாம் இன்னைக்கு காலையில இருந்து என்ன 10 லட்சம் கோடி கடன் 10 லட்சம் கோடி கடன் சொல்றீங்க, இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா உடனே அதை படிச்சிருக்கோம்ல அந்த பைத்தியங்க. இந்த இன்டெலெக்சுவல் இடியட்ஸ் பைத்தியங்க வந்துட்டு ஸ்கிரிப்ட் வாங்கி படிக்காதுங்க, அதுகளே பைத்தியமா எழுதிக்குங்க. தனக்கு படிச்ச புத்தி இருக்கும்ல, இந்த புத்தி இந்த மூளைகள்லாம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்ல திக்கான இந்த +5 -5 நல்லா திக்கான கண்ணாடி போட்டிருப்பாங்கல்ல, இந்த இல்ல கருப்பு கலர்ல நல்லா ஃப்ரேம் வச்சு சோடா புட்டி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர்ல இந்த ஒரு 40களில் சுத்திட்டு இருக்கும் சில பைத்தியங்க. 20கள் 30கள்லயும் அந்த பைத்தியங்க இருக்குங்க ஆக்சுவலா. பட் இந்த பைத்தியங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு என்ன சொல்லுதுங்க அப்படின்னா, கடன் வாங்கணும்னு சொல்றீங்க, இந்த போன்ல ஸ்டேட்டஸ் கடன் வாங்கணும்னு சொல்றீங்க, அந்த கடன் வாங்கி என்ன பண்ணிருப்பாங்க அதை யோசிச்சிங்களா? நீங்க ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னாலே அதுக்கு எதையாவது ஒரு கொலாட்டரலை காட்டணும். இப்போ நீங்க ஒரு பைக் லோன், கார் லோன், ஹவுஸ் லோன் வாங்குறீங்கன்னா ஒரு கொலாட்டரல் காட்டணும். உங்களுடைய சேலரி ஸ்லிப்பையாவது நீங்க காட்டணும். உங்ககிட்ட வந்து பர்ச்சேசிங் பவர் இருந்தாதானே உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அப்போ 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குன்னா அப்ப அவங்க என்னெல்லாம் காட்டியிருப்பாங்க? என் மூஞ்சதாண்டா நீ காட்டியிருப்ப, என் ஆதார் கார்டை தான் நீ காட்டியிருக்கிற, என் கிட்ட இத்தனை கோடி மக்கள் இருக்கானுங்க, இவனுங்க கிட்ட இருந்து தான் நான் டாக்ஸ் வாங்க போறேன், இவ்வளவு பேரும் டாக்ஸ் கட்டாம எங்க ஓடிடுவானுங்க இவனுங்க, இவனுங்க கிட்ட வாங்கி உங்களுக்கு நான் கட்டுறேன் பாஸ் அப்படின்னு வட்டியோட சார். ஏன் ஒவ்வொருத்தன் தலையிலையும் எவ்வளவு லட்சம் கோடி எவ்வளவு லட்சம் கட்டிக்கிற? 1,26,000 சம்திங். 1,26,000 ரூபாய் நீ ஒவ்வொருத்தன் தலையிலையும் வச்சு நீ வாங்கியிருக்கிற. இதுக்கு வாய் வேற இந்த இன்டெலெக்சுவல் இடியட்ஸுங்க. எப்படி வாங்கியிருப்பாங்க? அப்ப அந்த அளவுக்கு வளங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல. மண்ணாங்கட்டி நீ வளத்தையே தின்னுக்கிட்டு இருக்கிற, நீ வந்து ஆத்து மணல அள்ளி திங்கிறவன், நீ வளத்தை பத்தி வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். மலை முழுங்கிங்க, இவங்க மலையை முழுங்கி தின்னுவாங்க, இவங்க பேசுறானுங்க வளத்தை பத்தி. ஐயோ கடவுளை, இது எப்படி இவங்க எல்லாம் எனக்கு என்ன கவலைன்னா, இந்த திமுகவால தான் நாங்கெல்லாம் படிச்சு இன்னைக்கு புத்திசாலியா இருக்கிறோம், நம்மலாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அப்படி. டேய் நீ திமுகவால படிச்சேன்னு வரைக்கும் சொல்லு, அது வரைக்கும் கூட நான் ஒத்துக்கிறேன், ஆனா புத்திசாலியா இருக்கிறோன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லாதடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு படிச்சுதான் இவங்க முட்டாளாக்குறாங்கன்றத வருத்தமா இருக்குது.
அப்போ இந்த முட்டாளுங்க வேற என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம்ல, ம், ம். அந்த கடனை வச்சு என்ன பண்றாங்க, இப்ப வளர்ந்துருக்குது பாருங்க, இதெல்லாம் அந்த கடனை வச்சுதான் அப்படின்னு. கிழிஞ்சு நீ எல்லாம் படிச்சு சரி, ஐயோ என்னடா மாறிச்சு, என்ன என்ன நடந்திருக்குன்னு லிட்டரலா 10,00,000 கோடிக்கு இவன் கடன் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப 4,50,000 கோடி இருந்துச்சு, ஆமா. இப்ப 5,50,000 கோடி 5 எக்ஸ்ட்ரா ஆகி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10,500 கோடியா வந்திருக்குது. கொரோனா தொற்று சொல்றாங்க சார் காரணம் அவங்க. சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றாங்க? திட்டங்கள் நெறைய பண்ணதா சொல்றாங்க. முதல் 4 சோஷியல் மீடியால கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டோம் பாருங்க. அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? சொல்லுவான் சும்மா சொல்லுவோம் அப்படின்னா. நீங்க சொல்லுவானுங்க. அதனால இந்த 10,00,000 கோடி கடன வாங்குனத மட்டும் பார்க்காதீங்க. ம். அதுக்கு பதிலா என்ன டெவலப்மென்ட் நடந்திருக்குன்னு பாருங்க. ம். அத பார்த்துட்டு தான் சொல்றேன். எதுவும் நடக்கல. இப்ப சொல்லு திரும்ப. என்னடா இது? அப்படின்ற மாரி எதுவும் பண்ணல. ம், ம், இந்த இன்டெலக்சுவல் இடியட்ஸ வச்சு சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல முட்டு குடுத்துக்கிட்டு, ம், நம்மகிட்ட வந்து சொல்றது மக்கள் கிட்ட. ம். எது 35% ஓட்டு போட்ட அந்த மக்கள் கிட்ட, நீங்கலாம் வந்து சோசியல் மீடியாவ பார்த்து ஏமாந்து போயிட்டீங்க. ம். இது நேத்து பப்ளிக் வெயிட்ஸ் போம்போது கேட்டிருந்தோம் சார் நாங்க. விஜய் அவர்கள் பண்ண அறிவிப்புகள்ல என்னென்னலாம் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கு? இது என்னென்ன பண்ணா நல்லாருக்கும்னு நெனைக்கிறீங்க நீங்க? அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 10 பேர் எடுத்துட்டு போனா, அதுல 3 பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மேல 10,00,000 கோடி இருக்கு. அவர் இலவசம்னு சொன்னாருல்ல, அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். அந்த கடன மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சொல்லுங்க. அதே எங்களுக்கு பெரிய ஒரு பாரம் குறையிற மாரி இருக்கும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அந்த கடன் வந்து டைரக்ட்டா அவங்க யார் தலையிலயும் வந்து விழல. ம். டைரக்ட்டா. ஆமா. அவங்க டைரக்ட்டா இல்ல. யாருமே வந்து அதுக்கு இஎம்ஐ கட்ட போறது ம், ம், கிடையாது. ஆனாலும் மக்களுக்கு ஒரு அரசாங்கம் மீது இவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் மக்கள் இப்பதான் யோசிக்க ஆமா. ஆரம்பிச்சிருக்காங்க. ம், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அரசியல்லங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த புரிதல்ங்கிறது வந்து நாள் ஆக ஆக இன்னும் அதிகம் தான் ஆகும். ம், மக்கள் இன்னும் இன்டெலக்சுவலா ஆவாங்க. ரியல் இன்டெலக்சுவல்ஸா வந்துட்டு இருக்கிற இந்த 35% மக்கள் இன்னும் மாறுவாங்க. ம். அந்த 65%ல இருந்தும் இன்னும் எல்லாமே இந்த பக்கம் வர ஆரம்பிப்பாங்க. பட் இந்த இன்டெலக்சுவல் இடியட்ஸ்ங்க கடைசி வரைக்கும் தான் ரொம்ப பெரிய படிச்ச மேதாவி. ச்சே! நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயம் இந்த மக்களுக்கு ஏன் தெரியல? தெரியாம போச்சு. நம்ம இவ்ளோ பிரில்லியன்ட்டா இருக்கோமே! எல்லாத்தையும் கரெக்ட்டா கரைச்சு குடிச்சு, திமுக மாரி ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டுல இல்ல, இந்த உலகத்திலேயே வர முடியாதுன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோமே! இது ஏன் இந்த பசங்களுக்கு புரியல? அப்படின்னு அவங்க ஒரு அங்கேயே தனி இருக்கிறாங்க. வேர்ல்ட்ல இருக்காங்க. அவங்க அந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஐயா! இங்க வா, இங்க வா, நீ மிதக்குற அப்படின்னு உங்கள கூப்பிட்டு இறக்குறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேசுவோம். மீண்டும் இன்னும் ஓகே அடுத்தடுத்த சார். விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம திங்கட்கிழமை அதுமா பேசுவோம். ஓகே சார். தேங்க் யூ சார். நன்றி.